தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டம் தந்தூர் நகரத்துக்கு உட்பட்ட சாய்புரி பகுதியில் வரதட்சணை கேட்டு கணவர் மனைவியை கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகி சமூக ஊடகங்களில் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் வியாழக்கிழமை நடைபெற்றதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. சிசிடிவி காட்சிகளில் அனுஷா 20 வயது என்ற இளம்பெண் தனது வீட்டின் பின்புறம் உள்ள உயரமான மேடையில் அமர்ந்திருப்பதும், அப்போது அவரது கணவர் பரமேஷ் அவரை வீட்டிற்குள் செல்லுமாறு கட்டளையிடுவதும் பதிவாகியிருக்கு. அதனை அவர் மறுத்ததை தொடர்ந்து பரமேஷ் அனுஷாவை அறைந்தார். தலையில் சுவரில் மோதி உடைத்து பின்னர் தடிமனான மரக்குச்சியால் கண்மூடித்தனமாக தாக்கியும் இருக்காரு. இந்த தாக்குதலில் அனுஷா சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அனுஷா பல மாதங்களாக காதலித்து வந்த பின்னர் டிராக்டர் ஓட்டுநராக பணிபுரியும் பரமேஷை கடந்த மார்ச் 12ஆம் தேதி திருமணமும் செஞ்சிருக்காரு. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் திருமணமும் நடைபெற்றிருக்கு. திருமணம் ஆன 3 மாதங்களிலேயே பரமேஷ் வரதட்சணை மற்றும் தங்க நகைகள் கேட்டு அனுஷாவை தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும், இதில் அவரது பெற்றோரும் ஆதரவாக இருந்ததாகவும் குற்றமும் சாட்டியிருக்காங்க. சம்பவ நாளன்று மகள் மீண்டும் தாக்கப்பட்டதை அறிந்த அனுஷாவின் தாய் சந்திரம்மா கரணோகோட்டாவிலிருந்து வந்த மகளை அழைத்துச் செல்ல முயன்றிருக்காங்க. ஆனால் பரமேஷ் அவர்களை வழிமறித்து அனுஷாவை மீண்டும் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கு மரக்குச்சியால் கொடூரமாக தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் பலத்த காயமடைந்த அனுஷா குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு பரமேஷும் அவரது பெற்றோரும் தலைமறைவாகியிருக்காங்க. அனுஷாவின் தாய் சந்திரம்மா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக துணை காவல் கண்காணிப்பாளர் நர்சிங் யாதையா தெரிவிச்சிருக்கார். மேலும் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.